ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னொன்று அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிவிகே விஜய் அண்ணா எப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்தாரோ அப்பொழுதே அவருக்கு எதிர்ப்பு மேலே எதிர்ப்பு, கூட இருந்தவங்களே அவர் குழி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கருணாஸு சும்மாவே வாய்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஆக்டர் கருணாஸ், ஓகேவா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவருடைய 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரல, பாலிடிக்ஸ் வந்ததே அவர் அந்த 2 லட்சம் கோடியை சம்பாதிக்கணும்னு தான் வந்திருக்காரு. 2 லட்சம் கோடின்றது இவருக்கு எப்படி தெரியும், ஓகேவா? அப்போ இவரும் சினிமா விட்டுட்டு பாலிடிக்ஸ் வந்ததே மக்கள் பணத்தை அடித்து சொகுசாக வீடு, கார், பங்களான்னு செட்டில் ஆகிறதுக்கு தான் வந்தாரா? சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையா யோசிக்கணும். அப்போ இவருக்கு எப்படி அந்த அவ்வளோ அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகுது பொலிட்டிக்கல்குள்ளன்றதுலாம் தெரியுது. எனக்குமே அது அந்த ஆர்டிக்கல்லாம் படிக்கிறப்போ எனக்கே சிரிப்பு தான் வந்துச்சு. அப்போ நீங்களும் அந்த பணத்துக்காக தான் வரீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீனாக இருக்கீங்களான்னு பாருங்கள், அப்புறம் மற்றவங்கள சொல்லுங்கள். மற்றவங்க வரதெல்லாம் வேறு ஒரு இனிஷியேட்டிவில் வராங்க. அதையும் எப்போவுமே மணி வச்சு நம்ம ரிலேட் பண்ணக்கூடாது. உண்மை என்னென்னு தெரியாமல் நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட தாட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சு